பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். சில பொய்கள் வெல்லவே பல உண்மை சொல்லவே ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். நட்பு என்பது விலை மதிப்பற்றது. காக்கு ரம்போ மாயா இத்தன் போரஸ் நட்பால் கூடுவோம். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பொம் பொம் பொம்மி, பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். பொம்மி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ரேயா, நீ என் கூட பேசுவியா மாட்டியா? நீ எனக்கு அந்த கிறிஸ்டல் பாலை தருவியா மாட்டியா? உங்க பிரச்சனை முடியவே முடியாதா? அந்த சின்ன கிறிஸ்டல் பாலுக்காக எவ்வளவு நேரம் தான் சண்டை போட்டுப்பீங்க? என்ன இன்னும் அந்த பால் பிரச்சனை தீரலையா? நான் ஒரு சொல்யூஷன் சொல்லட்டுமா? சொல்லு. அந்த பாலால தானே உங்க 2 பேருக்கும் பிரச்சனை. அது சரி பாதியா பிரிச்சு உங்க 2 பேருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாதான் இந்த பிரச்சனை தீரும். நான் வேணா ஒரு ஐடியா சொல்றேன். சொல்லு. இப்ப அந்த பால் தாத்தா ரூம்ல இருக்க செல்ஃபு கீழே தான் இருக்கு. எடுத்துட்டு போய் தூக்கி வெளியே போட்டுருங்க. வெளியே வா. அது ஏன் பால்? எனக்கு அது வேணும். அப்போ ஸ்டேயா உங்க கூட பேச மாட்டா, பரவாயில்லையா? எல்லாம் ஒற்றுமையா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருந்தீங்க. அந்த பால்னால தானே உங்களுக்கு சண்டை வந்துச்சு. அப்ப இந்த பால் முக்கியமா இல்ல ஸ்டேயாவோட ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா? ஃப்ரெண்ட்ஷிப் தான் முக்கியம். ஆனா என்ன ஆனா? அந்த பால் உங்க 2 பேர்கிட்ட யார்கிட்ட இருந்தாலும் அடுத்தவங்க மனசு கஷ்டப்படும். அது யார்கிட்டயும் இல்லைன்னா 2 பேரும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருப்பீங்க. ஆமா, நீ சொல்றது சரிதான். இங்க பாரு ஆதி, ஸ்ரேயா நமக்காக சிங்கப்பூர்ல இருந்து வந்திருக்கா. அவ நம்மளோட கெஸ்ட். அவளை நாம தானே சந்தோஷமா வச்சுக்கணும். சரி ஸ்ரேயா, அப்ப ஆதியே அதை வச்சுக்கட்டும். இல்ல இல்ல, அது எனக்கு தான் வேணும். இதுக்கு தான் சொன்னேன், நமக்குள்ள எதுக்கு வீணா சண்டை? பாலை தூக்கி போட்டுடலாம். சரி, அதெல்லாம் விடுங்க. உங்க பிரச்சனையை தீர்க்க நான் ஒரு வழி சொல்றேன். பேசாம நீங்க 2 பேரும் சண்டை போடுறதுக்கு பதிலா பாலை என்கிட்ட கொடுத்துருங்க. ப்ராப்ளம் சால்வ். வேணும்னா 2 அடி கொடுக்குறேன். ஓகே பொம்மி, நான் அதை தூக்கி வெளியே போட்டுடுறேன். ஸ்ரேயா, உனக்கு ஓகேவா? எனக்கு ஓகே தான், பட் நானும் வருவேன். 2 பேர் சேர்ந்து போய் வெளியே தூக்கி போட்டுருவோம். அப்ப நானும் வரேன். சரி, நம்ம 3 பேர் சேர்ந்தே போலாம். வாங்க போலாம். என்ன ஹரிஷ், இன்னும் சோகம் தீரலையா? இல்ல, அதான் சொன்னனே, சின்ன வயசுல விழுந்தா அது நிச்சயம் முளைச்சிரும். அது நேச்சர். இவங்க சும்மா உன்னை காமெடி பண்றாங்க. அது எனக்கு நல்லாவே தெரியும் பொம்மி. ஆனா இப்ப இந்த பல்ல என்ன பண்றதுதான் தெரியல. ஒன்றும் பண்ண வேணாம், அதை அப்படியே தூக்கி போட்டுரு. இல்லைண்ணா, இது உனக்கு வேணும்னா நீயே வச்சுக்கோ. தூங்கும் போது தலகாணிக்கு அடியில் வச்சுட்டு தூங்கு. அப்படி தூங்குனா? படுத்து தூங்குனா கனவுல டூத் ஃபேரி. டூத் ஃபேரியா? ஆமாம், டூத் ஃபேரின்ற குட்டி தேவதை உன் கனவுல வந்து நீ என்ன கேட்டாலும் கொடுக்கும். பொம்மி, நாங்க அந்த கிறிஸ்டல் பால் தூக்கி போட்டுட்டோம். குட். அது ரொம்ப தூரம் போய் விழுந்துருச்சு. வெரி குட். அதை விடு. டூத் ஃபேரி வந்தா நான் எது கேட்டாலும் கொடுக்குமா? ஹரிஷ், நீ வீடு ஃபுல்லா சாக்லேட் கேளு. டாய்ஸ் ஹரிஷ், இதெல்லாம் யோசிக்காத. ஸ்கூலுக்கு போனா நம்ம மிஸ் எல்லாரும் பனிஷ் பண்றாங்கல்ல, அது இல்லாம இருக்கணும்னு கேளு. இது ஹரிஷ் பல்லுப்பா. அவன் கனவுல தான் டூத் ஃபேரி வரும். ஸோ அவனுக்கு என்ன வேணும்னு அவனே டிசைட் பண்ணிக்கட்டும். சொல்ல ஹரிஷ், உனக்கு என்ன வேணும்? நான் என்ன கேட்க போறேன் தெரியுமா? நம்ம எல்லாரும் இப்படியே ஒத்துமையா ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கணும்னு கேட்க போறேன். என்ன, உங்களுக்கு எல்லாம் ஹாப்பியா?
இதோ வரேன் ஆண்டி. பொம்மி சாப்பிடு வா. தேங்க் யூ மம்மி. அம்மா என் ஹோம்வொர்க் புக் பாத்தியா? இல்லடா. என்ன ஆதி, நேத்து ஹோம்வொர்க் புக் எல்லாம் பேக்ல வைக்க சொன்னல, இப்போ என்ன கேளு, போய் எங்க இருக்குன்னு தேடி பாரு போ. ஆதி, புக் கிடைச்சதா? கிடைச்சிருச்சுமா. சரி, மத்த புக்ஸ் எல்லாம் இருக்கான்னு செக் பண்ணியா? ஸ்கூலுக்கு போய் அது இல்ல இது இல்லன்னு திட்டு வாங்காத. பொம்மிய பாருடா, எவ்வளவு பொறுப்பா இருக்கா. இவள பார்த்தாச்சும் கத்துக்கோயேன். நித்யா, எனக்கு டைம் ஆச்சு. இது வரேங்க. அச்சு என் மேக்ஸ் புக் பாத்தியா? டேய், என்கிட்ட இல்ல கேக்குற? ஏய் வாய் மூடு. என்கிட்ட இல்ல உன் புக். போ. பொம்மி நீயாவது என் மேக்ஸ் புக் பாத்தியா? ஆதி, இரு நான் தேடி எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் எடுத்து வச்சியா? டேய் ஆதி, புக் எடுத்து வச்சியா இல்லையான்னு கேட்டேன். எடுத்துட்டேம்மா. இந்தா உன்னோட மேக்ஸ் புக் ஆதி. குட் கேர்ள். எனக்கு தெரியும்டா இந்த மாதிரி நீ ஏதாவது பண்ணுவேன்னு. ஆதி எல்லாத்தையும் டைம்க்கு எடுத்து வச்சா தேட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமா ஆமா. ஏய் பொம்மி சும்மா இரு, அம்மாவோட கோவத்தை கிளறாத. ஏய், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இன்னும் லேட் ஆகுது. இதோ வந்துட்டேங்க. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மட்டும் வச்சிடுறேன். சீக்கிரம் சீக்கிரம் ரெடி ஆகுங்க. வாட போலாம். ஏய் ஆதி, ஏன் புது போன் எடுத்து பேக்ல வைக்கிற? ஸ்கூலுக்கு கொண்டு போய் என் கிளாஸ்ல இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் காட்ட போறேன். ஏய் என்ன சொல்ற? சும்மா ஸ்கூலுக்கு போன்லாம் எடுத்துட்டு போக கூடாது. மிஸ் பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான், பெரிய பிரச்சனை ஆயிடும். எனக்கு தெரியாதா? அதெல்லாம் நான் மாட்ட மாட்டேன். ஆமா ஆமா, எங்க அண்ணா யாரு? அவன்லாம் மாட்ட மாட்டான். ஹே அச்சு, இது ரொம்ப பெரிய ரிஸ்க். என்ன பெரிய ரிஸ்க்? ரிஸ்க் எல்லாம் எனக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. என் கிளாஸ்ல எத்தனை பேர் கொண்டு வந்து பந்தா காட்டுறாங்க தெரியுமா? நானும் பந்தா காட்டுவேன். பிரசாத், அபிஷேக்லாம் என்னை எப்படி கடுப்பேத்துறாங்க தெரியுமா? ஏன் அவங்க கிட்ட மட்டும்தான் இருக்கா? என்கிட்டயும் இருக்கு. நான் இதை கொண்டு போய் காட்டி அவனை எப்படி கடுப்பேத்துறேன்னு பாரு. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னை பெருமையா பார்ப்பாங்க. ஆனா ஆதி, நீ சொல்றதெல்லாம் ஓகே தான். ஆனா பொம்மை சொல்ற மாதிரி நீ மாட்டினா அவ்வளோதான். டைம் ஆகுது, சீக்கிரம் வாங்க. நான் மாட்டிக்க மாட்டேன்னு சொல்றேன்ல. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் அமைதியா இருந்தாலே போதும். வா. ஏ ஆதி, அச்சு ரெடியா இல்லையா? வந்துட்டேன்ப்பா. சீக்கிரம் வா. எல்லாரும் ஏறுங்க. பாத்து பிடிச்சிக்கோ. பிடிச்சிக்கோ. பொம்மி முன்னாடி வந்துரு. அச்சு அண்ணாவை பிடிச்சுக்குமா. பொம்மி பேக் இந்த தாமா பிடிங்க. முன்னாடி பிடிச்சு. தலையை எப்படி கலச்சு வச்சிருக்கான் பாரு. ஏன்பா விபூதி வைக்க மாட்டியா? சரி சரி போயிட்டு வாங்க. பத்திரமா போங்க. பை பாய் பாய். போங்கப்பா. பாய்மா. 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 பாய். பாய். பாய்மா. பாய். அச்சு பாத்து இறங்குமா. ஆதி பாத்து. பாய் பாய் பாய். லஞ்ச் பேக் மறந்துட்டேன்.
என்னடா பாக்குற? அப்பா போயிட்டாரான்னு பார்த்தேன். அச்சு, அச்சு, கிளாஸ் வரல? அதோ வரேன். பாய் ஆதி, பாய். பாய். அண்ணா டேப் மட்டும் பத்திரம். வரேன். வாங்கப்பா போலாம். நில்லா ஆதி, எனக்கு என்னமோ பயமா இருக்கு. எதுக்கு அந்த போனை தேவையில்லாம ஸ்கூலுக்கு எடுத்துட்டு வர? தேவை இருக்குதுன்றதுனால தான் எடுத்துட்டு வந்தேன். நீ தான் தேவையில்லாம பயப்படுற. ஏன் பிரசாத பாரு, அவன் ஒரு ஸ்மார்ட் ஃபோனை கொண்டு வந்தது உனக்கு தெரியும்ல. அதை காட்டி என்னம்மா பில்டப் பண்ணா. அவன்கிட்ட வெறும் ஸ்மார்ட் ஃபோன் தான் இருக்கு, ஆனால் என்கிட்ட டேபே இருக்கு. அவன் ஃபோனை விட என் டேபு பெருசு தெரியுமா? நேத்து அவன் என்னை எப்படி கடுப்பேத்தினான், இன்னைக்கு நான் அவனை எப்படி கடுப்பேத்துறேன்னு பாரு. ஃபோனுக்காக 10 பேர் அவன் பின்னாடியே சுத்துறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் கூட அவன் பின்னாடியே போறாங்க. நான் டேப் எடுத்துட்டு வந்திருக்கேன்ல, இனி என் ஃப்ரெண்டு யாரும் அவன் பக்கம் போக மாட்டாங்க, என் பக்கம்தான் இருப்பாங்க. ஆதி, நீ சொல்றதெல்லாம் சரிதான். ஆனா மாட்டினா என்ன ஆகும் தெரியுமா? பிரசாத்தோடது ஸ்மார்ட் ஃபோன் தான். மிஸ் இருந்தா கூட ஈஸியாக பேக்கில் மறைச்சி வச்சிடலாம். ஆனால் உன்னோடது பெரிய டேப், அதை எப்படியும் சீக்கிரமாக மறைக்க முடியாது. டீச்சர் பார்த்தாங்கன்னா அவ்வளோதான், அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு தரமாட்டாங்க. அப்புறம் பிரின்சிபல் முன்னாடி கொண்டு போய் நிறுத்திடுவாங்க, ஃபைன் போடுவாங்க, அப்பா அம்மா கிட்ட சொல்லுவாங்க. அதெல்லாம் தேவையா உனக்கு? நீ தான் வீட்டில் மாட்டிக்கிட்டு அடி வாங்க போற. பொம்மி, நீ என்னை ரொம்ப பயமுடுத்துற. எல்லாமே எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன். நீ மட்டும் இதை யார்கிட்டையும் சொல்லாம இருந்தா அதுவே போதும், சரியா? நான் என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல. சரி வா, கிளாஸ் ரூம் போலாம். ஆ என்ன பிரசாத், உன்கிட்ட மட்டும்தான் பெரிய ஃபோன் இருக்குன்னு பந்தா காட்டுறியா? உன்கிட்ட வெறும் ஃபோன் தான் இருக்கு, என்கிட்ட பெரிய டேபே இருக்கு தெரியுமா? எங்க கடையிலையா? இவர் என்ன கலாச்சிட்டாராமா. டே ஆதி, ரொம்ப ஃபீல் எல்லாம் விடாத. எங்க அப்பா நான் நல்லா படிக்கிறேன்னு எனக்கு ஃபோன் வாங்கி கொடுத்துருக்காரு. நீ மக்கு பைய, உனக்கு யார் வாங்கி கொடுப்பாங்க? ஏன் வாங்கி தர மாட்டாங்க? நான் எங்க வீட்டுக்கு செல்ல புள்ள தெரியுமா? இங்க பாராதி, வாயிலே வடை சுடாத. முதல்ல போனை காட்டு, நான் நம்புறேன். நான் ஒன்றும் ஒன்ன மாதிரி கிடையாது. நான் ஒரு வாட்டி சொன்னா 1000 டைம்ஸ் சொன்ன மாதிரி. இப்போ 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 காட்டு நான் யாருன்னு. குட் மார்னிங். என்ன ஆள் இல்லைன்னா எல்லாரும் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கீங்க? கிளம்புங்க, எல்லாரும் ப்ரேயருக்கு போங்க. ஐ சே கோ கோ கோ. என்னடா என்னமோ காட்டுறேன்னு சொன்ன? இரு வந்து காட்டுறேன். டே ஆதி, அப்ப என்ன ரொம்ப ஃபீல் ஆகிட்ட? எனக்கு அப்பவே தெரியும்டா நீ ஒரு அட்டை கத்தின. நீ கொஞ்சம் பொறுக்கண்ணா, நான் யாருன்னு காட்டுறேன். டேய், நீ சொல்றியே தவிர காட்ட மாட்டேங்கிறியே. இதை பார்த்தியா? இது சாதா ஃபோன் இல்லை, என்ன மாதிரியே ரொம்ப ஸ்மார்ட். ஏன்னா இது ஒரு ஸ்மார்ட் ஃபோன். இதில் ஃபோட்டோ எடுத்தா எவ்வளோ சூப்பராக இருக்கும் தெரியுமா? நான் எத்தனை செல்ஃபி எடுத்திருக்க தெரியுமா? இப்போ பாரு. எப்படி என் ஃபோனோட கிளாரிட்டி,
நெருப்புடா. ஆமாண்டா. அப்படியாடா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ, நான் யாருன்னு தெரியும். இத நோட் பண்ணுங்க. மறக்காம நாளைக்கு வரப்ப இந்த ப்ராஜெக்ட் எல்லாரும் செஞ்சுட்டு வரணும், புரியுதா? என்ன போன் ஏறா. இருடா, பஸ் பாத்திர போறாங்க. எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குடா. மகிழ்ச்சி. ஓகே, எல்லாரும் ஹோம்வொர்க் நோட்ல சப்மிட் பண்ணுங்க. ஹே, நீ நோட் கொண்டு வரலையா? நீ நீ யாரு? புதுசா வந்து உட்கார்ந்துட்டு இருக்க? சும்மா தான் இருந்திருக்கான். அப்புறமா நீங்க உட்கார்ந்துட்டு இருக்க? போ, கிளாஸ்க்கு போய் எந்திரிச்சு போ. இல்ல மிஸ், அது வந்து நோ நோ நோ, கோ டு கிளாஸ். கோ. என்னடா இது ஹேண்ட் ரைட்டிங்? இப்படியே கிறுக்கி வைப்பாங்க? ஹோம்வொர்க் எதுக்கு தரோம் தெரியுமா? படிச்சதை எழுதி பார்த்தா நல்ல மனசுல பதியுங்கிறதுக்காக தான். நீ என்னடானா கடமைக்காக எழுதி வச்சிருக்க? ஒழுங்கா எழுத தேவையில்லையா? உன்னை நான் பல முறை வார்ன் பண்ணிருக்கேன். ஹோம்வொர்க்கை உனக்காக பண்ணு, டீச்சருக்காக எழுத வேண்டாம், சரியா? சாரி மிஸ். இந்தா போய் உட்காரு போ. குட், வெரி குட். ஸ்டூடெண்ட்ஸ், பிரசாத பாருங்க எவ்வளவு அழகா ஹோம்வொர்க் பண்ணிருக்கானு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். வெரி குட். Thank you, miss. பிரசாத், இப்போ நான் என்ன பண்றேன்னு பாரு. மிஸ், இந்த ட்ரெஸ் உங்களுக்கு போட்டோல தான் சூப்பரா இருக்கு. போட்டோலையா? என்ன உளற? என்ன கைஸ் வைக்கிறியா? இல்ல மிஸ், நான் உண்மையை தான் சொல்றேன். அப்படியா? என் போட்டோவை எப்ப பார்த்த? நம்ம பிரசாத் தான் மொபைல் எடுத்தான். அவன் தான் உங்களுக்கு தெரியாம போட்டோ எடுத்தானே. எடுத்தாடா? ஏய், என்னடா சொல்ற? பிரசாத் என்ன போட்டோ எடுத்தானா? பிரசாத், மிஸ், அவ சொல்றதுல உண்மையா? மிஸ், முதல்ல இங்க வா, சீக்கிரம் வா. மிஸ், அது வந்து என்னடா வந்து போயின்னு? எங்க அந்த மொபைல்? I said bring that cell phone. மாட்டிக்கிட்டானா? Go, bring that mobile, Prasad. என்ன பிரசாத் இது? இப்பதானே எல்லாரும் முன்னாடி உன்னை பத்தி பெருமையா பேசினேன். உன்னை எல்லாருமே ஃபாலோ பண்ணணும்னு பல தடவை சொல்லிருக்கேன். எல்லாருக்கும் முன்னுதாரணமா இருக்க வேண்டிய நீயே இப்படி பண்ணா எப்படி பிரசாத்? திஸ் இஸ் டூ பேட். இதை நான் உன்கிட்ட இருந்து கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. நாம தான் ரொம்ப நல்லா படிக்கிறோங்கிற தலகணம் வந்துருச்சா உனக்கு? நல்லா படிக்கிறதுனால யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நீயே அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டியா? எப்பவுமே ஃபர்ஸ்ட் டிசிப்ளின் தான், ரெண்டாவது தான் படிப்பு. காலேஜ்லயே போன் அலௌட் இல்ல தெரியுமா? அப்படி இருக்கிறப்ப ஸ்கூல்ல எப்படி அலோவ் பண்ணுவாங்க? அதுவும் இல்லாம நீ டீச்சர் வேற போட்டோ எடுப்பியா? வாவ்,
அதுவும் இல்லாம நம்ம ஸ்கூல்ல போன் கொண்டு வந்தா ஃபைன் போடுவோம்னு ரூல்ஸ் இருக்குல்ல. போனை கொண்டு வந்தது மட்டும் இல்லாம என்னையவே போட்டோ எடுக்கிறியா? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? மிஸ் சாரி மிஸ், இனிமே அந்த மாதிரி பண்ண மாட்டேன் மிஸ். நோ 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 ஃபர்தர் எக்ஸ்கியூஸ். மிஸ் நான் வெறும் ஃபோன் மட்டும் தான் மிஸ் கொண்டு வந்திருக்கேன். ஆனால் ஆதி பெரிய டேப் எடுத்துன்னு வந்திருக்கான். என்னது டேபா? ஹேய், வாட் இஸ் கோயிங் ஆன் ஹியர்? இது என்ன ஸ்கூலா இல்ல உங்க வீடா? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? என்ன ஆதி, பிரசாத் சொன்னது உண்மையா? இல்ல மிஸ், நான் கொண்டு வரல மிஸ். அபிஷேக், எஸ் மிஸ். ஆதி பேக்க கொண்டு வா. எஸ் மிஸ். என் ஃப்ரெண்ட் மாட்டி விட்ட, இப்போ நீ மாட்றா. ஆதி, உன் பையில மட்டும் டேப் இருந்துச்சு, அவ்வளவுதான். நீ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் தான். இதுல டிசிப்ளினும் இல்லனா பிரின்சிபல் என்ன பண்ணுவாருன்னு யாருக்குமே தெரியாது. கனவு நனவாய் ஆனதே, மகிழ்ச்சி கண் முன் வந்ததே, நட்புடன் வாழவே. பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. சில பொய்கள் வெல்லவே, பல உண்மை சொல்லவே, ஒன்றாக கை கோர்த்து வாழ்ந்து காட்டலாம். பொம் பொம் பொம்மி, பொம்மி and friends. ஹாய். என்ன பொம்மி, எப்படி இருக்க? ஹாய். சரி சரி போதும், டைம் ஆச்சு, கிளம்புங்க எல்லாரும். ஏன் பொம்மி? ஏன்னா நம்ம வீட்டுக்கு புதுசா கெஸ்ட் வராங்க.